7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விபரமாவது என்ன விடுதலை? பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடினால் அந்த கடனை பிறன் கையிலும் தன் சகோதரன் கையிலாயிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். ஆமென். Every creditor shall forgive what he has loaned to his neighbor. He shall not require repayment from his neighbors and his brothers, because the Lord release has been proclaimed. Debt free. Amen. Message version என்ன படிக்கிறீங்க? Debt free. 7வது வருஷம் வந்தா கடனை ரத்து பண்ணு. ஏழை ஒருத்தன் இருக்கக்கூடாது. கடவுள் பாருங்க எவ்வளோ பிளானை போடுறாரு பாருங்க. அந்த நாட்களில் பாருங்க, எவ்ரி 7 years பாருங்க, ஒவ்வொரு 7வது வருஷமும் வரும்பொழுது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை 7 வருஷத்துக்கு தான் அவன் உபயோகப்படுத்த முடியும். கடன் கொடுத்தவன் 7வது வருஷம் வந்தால் அவன் அதை திருப்பி ஒப்படைச்சிடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கடன் கொடுக்க முடியும். இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சதுனால யாருமே அவங்க ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணவே இல்லை, யாருமே அவங்க பொருளை இழக்கவே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி. What is God's mind? I tell you, God's word is God's mind. God's word is a God's heart. I am revealing God's heart through the gospel, through the word. Amen. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாய் இப்படி செய்ய வேண்டும். கடவுளின் வறுமை ஒழிப்பு திட்டம். எளியவன் உனக்குள் இராதபடிக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற. தேசத்துல ஏழையே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பிளானை கடவுள் பேசுறார். வறுமை ஒழிப்பு திட்டம். இப்படி ஒரு கத்தரை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏழையை விரட்டிருன்னு சொல்லல, ஏழ்மையை விரட்டுன்றார். சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஏழையெல்லாம் விரட்டிருன்னு சொல்றாரா அப்படின்ட்டு. எளியவன் உனக்குள் இல்லாது இருக்கும்படியான அர்த்தம், ஏழ்மையை நான் எடுத்துருவேன்றார். கடன் இருக்கக்கூடாதுன்றார். என்ன சார் நீங்க சொல்றதை பார்த்தா எல்லாருமே நல்லா இருக்க முடியும்ன்றதான காஸ்பலே. நான் சொல்றேன், poverty is bad, poverty is evil, poverty is a curse. ஏழ்மை ஒரு தீமையானது, ஏழ்மை ஒரு சாபக்கேடு. ஏழ்மை கடவுளுடைய திட்டத்துல இல்ல. அது மாறணும்னு கடவுள் நினைக்கிறார், அது இருக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறார்.